அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். உழவர்கள் உருவாக்குற அனைத்து உணவுப் பொருள்களும் சந்தேகிக்காமல் நல்ல முறையில் சாப்பிட்லாம். நாங்கள் விதைச்சி வெம்பாடுபட்டு உருவாக்கி முதல்ல உணவை ருசி பார்த்து தான் மற்றவங்களுக்கு அனுப்புகிறோம். இதுதான் உழவர்களோட பழக்கம். அதுக்காக மற்றவங்களுக்கு கொடுக்காம நம்ம முன்னாடியே சாப்பிட்ணுன்றது கிடையாது. என்ன ஆனாலும் நமக்கு முதல்ல பிரச்சனை வரட்டும், மற்றவங்களுக்கு போய் சேரக்கூடாது. நம்ம சாப்பிட்டு சரியாக இருந்ததுக்கு அப்புறம்தான் மற்றவங்களுக்கு அனுப்புகிறோம். அதுதான் நம்மளோட மரபு, எங்களோட உணர்வு. எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்ல உணவு உண்ணணுன்னு தான் உழவர்கள் நினைப்பாங்க. அதனால் தர்பூசணி மட்டும் இல்லை, எல்லாமே உழவர்கள் உருவாக்குற எல்லாமே சாப்பிட்லாம். நிலத்தில் பூமி தாயிலேருந்து உழவர்கள் மூலமாக உருவாகி வர எல்லாத்தையும் உண்ணலாம். நல்ல முறையில் தான் உருவாகும். ஒரு சில தவறுகள் நடந்தால் அதை இனிமேல் திருத்திக்குவாங்க. அதனால் எந்த சந்தேகமான யார் சொல்கிறதையும் கேட்காதீங்க. மனசாட்சிக்கு உண்மை நேர்மையுமா உழவர்களுக்கு உண்மையாக இருங்க. நாங்கள் உங்களுக்கு உயிராக இருப்போம். அதே நேரம் எங்கே விளையுது, எந்த கருமத்தை கலக்கிறானுங்க, என்ன ஏதுன்னு தெரியாத இந்த மதுபான கடையில் அரசு விற்கிறதையும், இந்த கூட்டுறவு முதலாளிங்க, அதான் கார்பரேட் கைகுலிங்க விற்கிற உணவு பண்டங்கள், குளிர்பானங்கள், அந்த கன்றாவியை தான் யாரும் தயவு செஞ்சு கனவுல கூட நினைக்காதீங்க. அதனால தான் உயிரிழப்பு, அதனால தான் பாதிப்பு எல்லாமே வருது. தவிர உழவர்கள் உருவாக்குற உணவுப் பொருட்கள், பழங்கள், காய்கறிகள் எதுலேயுமே பிரச்சனை கிடையாது. அப்படியே பிரச்சனை இருந்தாலும் விதையை கொடுக்குறதும் அரசாங்கம்தான், மருந்தை கொடுக்குறதும் அரசாங்கம்தான். எல்லாத்தையும் அவங்களே கொடுத்துட்டு பிரச்சனை மட்டும் எங்களுக்கா, நட்டம் மட்டும் எங்களுக்கா? எல்லாத்தையும் சரியான முறையில் கொடுங்க. எல்லாம் நாங்கள் ரொம்ப தூய்மையான முறையில் மக்களுக்கு கொடுப்போம். எப்போதும் உண்மையாக உயிராக இருப்போம். நன்றி, வணக்கம்.